அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானது. ராகு பகவான் இருக்கையில் கவலை இனி உங்களுக்கு ஏது? கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராஜ்யம் கவிழ்ந்து விடாது, கவலைப்படாதீங்க. காரணம் காரியத்தினை தெரிந்து கொள்ள பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, சமீப காலத்தில் குரு பயிற்சிங்கிறது நடக்க போகுதுங்க. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற போகிறாரு. எல்லா மீடியாவிலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு பகவான் துலா ராசிக்கு அஷ்டமத்தில் போய் மறைய போகிறாருன்னு. ஆமாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் 8ஆம் வீட்டுக்கு, அதாவது ரிஷபராசிக்கு போய் மறைய போகிறாருங்க. அஷ்டம குரு கொஞ்சம் கஷ்டப்படுத்த தான் செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய துலா ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், அதுக்கு உரியவர் இந்த ராகுங்க. அவர் துலா ராசிக்கு எப்பவுமே ராகு பகவான் ஒரு யோகக்காரர் தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ராகு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு மீன ராசியில். அந்த மீன ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் 8ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீடுங்கிறது உங்களை பொறுத்தவரை எதிரி, கடன், நோயை கொடுக்கக்கூடிய வீடு தான். அதில் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகங்கிற ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடியவர் 8ஆம் வீட்டில் மறைகிறாரு. இது உங்களுக்கு முதல்ல நல்ல விஷயம். அதே நேரத்தில் அந்த 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பது மேலும் நல்லதுங்க. அதனால் குரு பயிற்சியால் உங்களுக்கு கெடுபலன்கள் அப்படின்றது நிச்சயம் இல்லை. அதனால் பயம் தேவையில்லை. கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் கெட்டு போகிறார். அவருடைய வீட்டில் ராகு இருக்கார். அப்போ எதிரி, கடன், நோய் இந்த மூன்றுமே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை இதை எல்லாத்தையும் நீங்கள் அடக்கி ஆள முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். மேலும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதில் வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அமோகமான காலகட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம்ங்க. அதுபோல் போக்குவரத்து துறை, சிவில் ஏவியேஷன், ரயில்வே, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இந்த துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நடன கலைஞர்கள், அத்லெட்டிக்ஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. மொபைல் ஃபோன், நெட்வொர்க் சிக்னல்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறைகள்லையும் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு காலகட்டம். குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறவர். அதனால் சகோதரி விஷயத்தில் சில கஷ்டங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்து மறையலாம்ங்க. மற்றபடி எதிரி, கடன், நோய் பிரச்சனை உங்கள் கட்டுக்குள்ளே இருக்க போகுது. உங்களுடைய பதவி பறிபோகுமோ, வேலை தொழில் குறையுமோ, வேலை தொழிலில் அலைச்சல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேலை தொழில் பறிபோகாது, பயம் வேண்டாம். எந்த விதத்திலையும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க, கவலை வேண்டாம். மேலும் குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைவதால் திருமண காரியம், பெண்களுக்கு மாங்கல்ய வழியில் பிரச்சனை வரலாம் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் சீரியஸான விஷயம் எதுவும் நடந்துடாது, பயம் வேண்டாம். ஏன்னா ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்காரு. அது மட்டுமல்ல, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தனது 11ஆம் பார்வையாக குரு பகவானை கட்டுப்படுத்தவும் செய்கிறார். கெடுக்கின்ற நிலையில் குரு இருந்தாலும் ராகு அவரை தடுத்து நன்மை கொடுக்கிறாரு. இதனால இந்த ராகு பகவான் இடப்பெயர்ச்சி பயணங்கள் அதிகமாக கொடுப்பாருங்க. அதனால நன்மை அப்படின்றது அதிகமாக நடக்கும். இந்த நேரத்தில் பணத்தேவை பூர்த்தி அடையும். ராகு பகவான் கொடுப்பார். தனக்காரகன் குரு பகவான் 8இல் மறைந்தாலும் ராகு 6ல் இருப்பதால் வேலை நிமித்தமாக நிச்சயமாக பணவரவு உண்டுங்க. கமிஷன் பேசிஸில் வேலை தொழில் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக லாபம் உண்டு, எதிர்பார்த்த அளவு கிடைக்குங்க. சொத்துக்கள் பாகப்பிரிவினையாகி உங்கள் பங்கு உங்களுக்கு வந்து சேரும். ஆக மொத்தம் குரு பகவான் மறைந்தாலும் ராகு குறைவின்றி கொடுப்பார், அதில் மாற்றமில்லை. அதனால் உங்களுக்கு குடும்பம், பொருளாதாரம் இந்த விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகள் வராது, கவலை வேண்டாம்ங்க.
மேலும் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் வீட்டில் கன்னி ராசியில் கேது இருக்கிறதால அவரை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படுங்க. சுப விரய செலவுகள் ஏற்படலாம். அப்போ சுப காரியங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது, வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவது, இதில் ஆடம்பர செலவுகள் வரலாம். அந்த செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு கவலை தேவையில்லை. நல்லது நண்பர்களே, பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.